ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ இதுதான் கொஷின். இந்த டைப்பை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி டுகெதர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இருவரும் சேர்ந்து அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டைப். இருவரும் சேர்ந்து அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, XY டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் அப்படின்னா ஃபார்முலா என்ன? XY டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே எக்ஸுங்கிற இடத்துல ஏ உடைய நாட்கள் போடணும் 20, இந்த ஒய்ங்கிற இடத்துல பி உடைய நாட்கள் போடணும் 30 அண்ட் டிவைடட் பை இதை ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் ஆன்சர் என்னது? 50. இப்போ இதை அடித்து போடலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. ஓரஞ்சு 5, 4 5 20. அப்போ 4 3 12. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? 12 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ இப்போது ஏ மட்டும் 60 நாட்களிலும் பி மட்டும் 20 நாட்களிலும் செய்ய முடியுமானால் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்ய ஆகும் நாட்கள் எவ்வளவு? ஸோ அகைன் XY டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ XY டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா என்ன பண்ணுவோம்? 60 × 20 டிவைடட் பை 80. ஸோ இதை அடித்து போட்டால் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. ஈர்நாங் 8, 15 நாங் 60. ஓரன் 2, ஓரன் 2. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு? 15 நாட்கள். ஒரு வெளியை அறுவடை செய்ய திலீப்புக்கு 9 நாட்கள் ஆகும். அதையே ராம் தனியாக செய்து முடிக்க 12 நாட்கள் ஆகும். ஓகே, இரண்டு பேரும் சேர்ந்து அந்த அறுவடையை முடிக்க எத்தனை காலம் ஆகும்? ஸோ இதுதான் கொஷின். ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இருவரும் சேர்ந்து அப்படின்னா ஃபார்முலா என்ன? XY டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் அப்படின்னா முதல் நபருடைய நாட்கள், அப்போ எக்ஸுங்கிற இடத்துல 9 போடுவேன். அண்ட் ஒய் அப்படின்னா ரெண்டாவது பர்சனுடைய நாட்கள், அப்போ ரெண்டாவது ஆள் ராம் வந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாரு? 12. ஸோ 12 போட்டாச்சு. டிவைடட் பை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிறப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுமா? அப்போ 12 + 9 அப்படின்னா ஆன்சர் என்னது? 21. ஸோ இதை அடிக்கலாமா? இதை 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 3 9, 7 3 21. ஸோ வேறு எதையுமே நம்மளால் அடிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12 3s are 36. 36 டிவைடட் பை 7, 36 டிவைடட் பை 7. ஸோ இதை வந்து நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா கலப்பு பின்னமாக மாற்றணும். ஸோ 36 பை 7 கலப்பு பின்னமாக மாற்றினா என்ன வரும்? IL 35, மீதி 1 பை 7. ஸோ ராமும் திலீப்பும் சேர்ந்து அந்த வேலையை வந்து அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? 5 1 பை 7 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு டைப் என்ன பார்த்தோம்? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து, ஓகேங்களா, ஏவும் பியும் இணைந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம் எவ்வளவுன்னு பார்த்தோம். இப்போ இது டைப் 2. இந்த டைப் 2ல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏவும் பியும் சேர்ந்து இத்தனை நாளில் முடிச்சிருவாங்கன்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு எக்ஸ் நாட்களை முடிச்சுறதா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏவோ அல்லது பியோ இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களுடைய நாட்கள் கொடுத்துருவாங்க. சரிங்களா, இதை ரெண்டையும் கொடுத்துட்டு மீதி ஒருத்தர் மட்டும் அவ்வேலையை முடிக்க எத்தனை காலம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் டைப் 2. இந்த டைப் 2க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, XY டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா, ஏவும் பியும் சேர்ந்தா அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏ அல்லது பி ரெண்டு பேரில் யாராவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஒய்ன்னு வச்சுப்போம். அப்போ இன்னொருத்தவங்க எத்தனை நாட்களில் முடிப்பாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? XY டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். ஏ மட்டும் 12 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுதான் கொடுத்துருக்க கொஷின். இப்போ நம்ம அந்த டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதலாம். ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? 8 நாளில். ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 12 நாளில். அப்போ பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டால் நமக்கு ஃபார்முலா என்னது? XY டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஆமாம் தானே? ஸோ எக்ஸுங்கிற இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய நாட்களை ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க, 8. அதே மாதிரி ஒய்ங்கிறதுல இன்னொரு டேட்டா டிவைடட் பை இப்போ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம போடணும். அப்போ 8க்கும் 12க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 4. அவ்வளோதான். ஸோ ஓர்நாங் 4, ஈர்நாங் 8. அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வருது? 24. அப்போ பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 24 நாட்களில் முடிப்பார். இதுதான் டைப் கொஷின் பார்க்க போகிறோம். ஏ மற்றும் பி ஆகியோர் இருவரும் இணைந்து அவ்வேலையை 20 நாட்களிலும்
பி மட்டும் அவ்வேலையை 30 நாட்களிலும் முடித்தால் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதுதான் கொஸ்டின். ஸோ டைப் 2 வந்துருச்சு. ஏ மட்டும் பி மட்டும் வந்தாலே நம்ம டைப் 2ன்னு பேசியிருக்கோமா? டைப் 2ஓட ஃபார்முலா என்னது? XY டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏவும் பியும் இணைந்து செஞ்ச நாட்கள் போடுவோம். இப்போ 20. பி மட்டும் அப்போனா ஒய், அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 30 டிவைடட் பை ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 20க்கும் 30க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 10. அப்போ இதை அடிச்சு போட்டால் ஆன்சர் என்ன வருது? 20 × 3 = 60. அப்போ ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 60 நாட்களில் முடிப்பார். அந்த ஏ மற்றும் பி மட்டும் அந்த கொஸ்டின்லேயே வந்து எஃபிஷியன்சி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்களேன். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். அப்போ A + B = 15. இதே வேலையை தனியாக பி 45 நாட்களில் முடிப்பர். சரிங்களா? அப்போ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? அப்போ ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுட்டு இருந்தோம். XY டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய மடங்கை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாருங்களேன். பியை விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர், ஏயை விட பி 2 மடங்கு நல்ல வேலைக்காரர், அதே மாதிரி 3 மடங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ நம்ம கண்டிப்பாக ஏ மட்டும் எத்தனை நாள் தனியாக வேலை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ XY = ஸோ ஏ மட்டும் தனியாக அவ்வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் நாட்கள் = என்ன பண்ணுவோம்? XY டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் போடுவேன். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன போடுவோம்னா இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 15. பி மட்டும் தனியாக அப்படின்னா என்னது? 45. அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா 45க்கும் 15க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 30 போட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகுது? ஓர் 15 15 ஈர் 15 30. அப்போ ஏ மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ளும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45/2. அதாவது ஏ பியை விட ஒரு பாதி நாள் கம்மியாக எடுத்துக்கிறாரு. அதான அர்த்தம். ஏ 45 நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஏ என்ன பண்ணுறாரு? அதில் பாதி தான் எடுத்துக்கிறாரு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இதுக்கு வந்து நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போமா? இந்த எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட மீனிங் என்னன்னா, பியை விட ஏ 2 மடங்கு அதிகமாக வேலை செய்வார். அதனாலதான் அவர் எடுத்துக்கொள்ற நாட்களை விட இவர் என்ன பண்ணுவார்? கம்மியா எடுத்துக்கொள்வார். அப்போ பியை விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். இதுதான் ஆன்சர். நம்ம டைப் 3 பார்க்க போறோம். ஸோ இந்த டைப் 3 எது பேஸ் பண்ணது அப்படின்னா சேலரி பேஸ் பண்ணது. ஸோ சேலரி, ஷேர் அது ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லையுமே இந்த ஷேருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். இந்த டைம் அண்ட் ஒர்க்ல சேலரி ரிலேட்டடாக கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து ரூபாய் 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏயின் பங்கு மற்றும் பியின் பங்கு என்ன? இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கேட்டுட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 டே ஒர்க்குக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஒன் டே ஒர்க் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ அவங்களுடைய மொத்த நாட்கள் இருக்குல்ல, அந்த மொத்த நாட்களுடைய தலைகீழி அப்படிங்கிறது தான் 1 டே ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேலையை 20 நாளில் முடிப்பேன் அப்படின்னா என்னுடைய 1 டே ஒர்க் என்னவா இருக்கும்? 20ல் 1 பங்கா இருக்கும். ஆமா தானே? அதாவது 1/20. அதே மாதிரி பி ஒரு வேலையை 30 நாளில் முடிச்சிருவார். அப்போ அவருடைய ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும்? 30ல் 1 பங்கு. அப்போ 1/30. ஸோ இதுதான் 1 டே ஒர்க். அதாவது மொத்த நாட்கள் கொடுத்துட்டு 1 டே ஒர்க் கேட்குறாங்க, ஒரு நாள் வேலை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு தலைகீழி கண்டுபிடிக்கணும். அப்போ 1/20 = 1/30. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் அதுதான் அவங்களுடைய ஷேராக இருக்கும். ஸோ இப்போ ஏவோட 1 டே ஒர்க்கு 1/20 கண்டுபிடிச்சிருக்கேன், பியோடைய 1 டே ஒர்க்கு 1/13 கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்து 2 யூனிட் தான் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன அர்த்தம்? 30:20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 3:2. அப்போ மொத்த சம்பளத்தில் ஏவுடைய பங்குங்கிறது 3 பங்கு, பியுடைய பங்குங்கிறது 2 பங்கு. ஸோ மொத்த சம்பளம் எவ்வளவு? 5 பார்ட், 5 பகுதி. அந்த 5 பகுதிங்கிறது என்னது? 3x + 2x. இதை ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். 3 + 2 அப்படின்னா 5x. அந்த 5xோட வேல்யூ தான் 600 ரூபா. மொத்த சேலரி 600 ரூபா. அப்போ அதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 1x எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ 1x அடிச்சு போட்டால் ஆன்சர் என்ன வரும்? 120. அப்போ 1x 120 அப்படின்னா ஏவோட ஷேருங்கிறது 3. அப்போ 3 × 120 = 360.
ஓகே, அதே மாதிரி இப்போ ரெண்டாவது ஷேர் என்னது 2. அப்போ 2 × 120 = என்னது 240. அப்போ ஏவோட ஷேருங்கிறது 360, பியோட ஷேருங்கிறது 240. சி மோஸ்ட்லி அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏவின் பங்கு பியின் பங்குனா ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ தான் எழுதணும், அடுத்து தான் பியோடைய வேல்யூ எழுதணும். ஸோ ஆப்ஷன் சி 360, 240. ஸோ இப்போ சேலரியில் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அந்த வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். ஸோ அப்படி செஞ்சு முடிச்சு அவங்க எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1500 ரூபாய். ஸோ 1500 ரூபாய் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. இந்த சேலரி பேஸ்டு கொஸ்டின் வந்தாலே 1 டே ஒர்க் கண்டுபிடிப்போம். சி ஏவோட 1 டே ஒர்க் அப்படிங்கிறது 1/10, பியோடைய 1 டே ஒர்க்குங்கிறது 1/15. ஸோ 2 ரேஷியோ இருந்து நம்ம இப்படி இருந்தோம், ஃப்ராக்ஷனில் இருந்தால் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 15:10. ஸோ இதை வந்து 5ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 3×5 15, 2×5 10. ஸோ அகைன் 5 பகுதி, ஓகேங்களா. ஸோ 5 பார்ட் வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா 1500 ரூபா மொத்த சேலரி. அப்போ ஒரு பார்ட் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 300. அப்போ ஒரு பார்ட் 300 அப்படின்னா ஏவோடது வந்து 3 பார்ட், அப்போ 3 பங்கு அப்படின்னா 3 × 300 900. அதே மாதிரி பி வந்து 2 பார்ட், அப்போ 2 × 300 600. அப்போ சேலரியோட ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 900, 600. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ 900, 600. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்களிலும் ஒய் அதை 24 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் சேர்ந்து 42,000 ஈட்டினால் ஒய்க்கு கிடைக்கும் ஷேரிங் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒய்யோட ஷேர் நம்ம கண்டுபிடிக்க அகைன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க 2 பேருடைய 1 டே ஒர்க் கண்டுபிடிப்பேன். ஸோ 1/18 = 1/24. இதை வந்து லைட்டாக நான் சின்ன நம்பராக மாற்றுறேன். ஸோ இங்கே பாருங்களேன். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 24:18. ஸோ இது எதால் அடிக்கலாம்? 6ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 3 × 18, 4 × 24. அப்போது மொத்த பங்குன்னு பார்த்தீங்கன்னா 4 + 3 அப்படின்னா 7. 7 பங்குங்கிறது தான் 42,000. அப்போ அதுலேருந்து ஒரு பங்குங்கிறப்போ நமக்கு 6,000. ஸோ அதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒய்யோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒய்யோட ஷேர் எவ்வளோ? 3 பங்கு. அப்போ 3x = என்னது? 3 × 6,000 = 18,000. ஸோ ஒய்யோட ஷேருங்கிறது 18,000. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்களேன். ஸோ இந்த கொஸ்டினில் ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதே வேலையை 25 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் சேர்ந்து 3,600 ரூபாய். ஸோ அகைன் 1 டே ஒர்க் 1/20, 1/25. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25:20. அப்போ அகைன் இது 5ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 5×5 25, 4×5 20. அப்போ மொத்த சேலரியில் 5 பங்கு வந்து ஏக்கு போகும், 4 பங்கு வந்து பிக்கு போகும். ஸோ மொத்த பங்கு எத்தனை? 9. அப்போ 9 பங்கு = என்னது? 3,600. அப்போ ஒரு பங்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 3,600 9ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அடித்து போட்டோம் அப்படின்னா 4 9 36 400. அப்போது ஏவோட ஷேர் அப்படின்னா 5 × 400 5 × 400 = 2,000. அதே பியோட ஷேர் அப்படின்னா 4 × 400 = 1,600. அவங்க ஏவோடைய பங்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட பங்கு என்னது? 1,600.